வணக்கம் என் அன்பு இனி தமிழ் அந்த மண் போர்ட் பிளேயர் நேரம் பார்த்தீங்கன்னா 11:50. இது ஒரு முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தி அப்படின்னா சுத்தமாக காலியாக கிடக்கு. இன்றைக்கி விசேஷமான நாளும் கூட. பார்த்தி அப்படின்னா ஆடி அப்படின்னாக்கா அம்மனுக்கு தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் கோயிலில் கூட்டம் அலமோதும் பயங்கரமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தி அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சாமியை மாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆடி வந்து அம்மன், மார்கழி வந்துச்சு அப்படின்னாக்கா பெருமாள், வைகாசி வந்துருச்சு அப்படின்னாக்கா முருகர், அது மாதிரி சிவராத்திரி வந்தால் சிவன் அப்படிங்கிற மாதிரி நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சாமியாக. இது எந்த அளவுக்கு சாமி ஏற்றுக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம இப்போ இந்த பூமிக்கு வந்திருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா கர்மாவை கழிக்கத்தான், சாமியை வழிபட கிடையாது. எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கர்மா கழிக்கும். அதை விட்டுட்டு வெறும் சாமியை மாத்திரம் கும்பிட்டா போதும், நம்ம எப்பயும் போல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு காலமும் உங்கள் கர்மா கழியாது. நீங்கள் சாமியை கும்பிட்றீங்களா இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனால் நல்ல விஷயங்களை பண்ணணும், நல்லதே நினைக்கணும், நல்லது செய்யணும், அது முக்கியம். அது நடந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சாமியே உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். வெறும் வழிபாடு மாத்திரம் உங்களை காப்பாற்றிடாது. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல் திட்டங்களும் அதான் உங்களை காப்பாற்றுங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள